अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விரியன்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவளான ஆண்டாள் அருளி செய்திருக்கிற இந்த திருப்பாவையிலே கடந்த உபன்யாசம் பர்யந்தமாக 15 பாசுரங்கள் அனுபவித்தோம். 5வது பாசுரம் வரைக்கும் அவதாரிகை, திருப்பாவை உண்டான அவதாரிகை முதல் 5 பாசுரங்கள் அப்படிங்காட்டினவர். 6வது பாசுரம் தொடங்கி 10 பாசுரங்கள் பர்யந்தமாக 10 கோபிகைகளை எழுப்புகிறாள் ஆண்டாள் அப்படின்னு காட்டுறார். நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறார். அந்த மாதிரி எழுப்புகிற அந்த 10 கோபிகைகள் 10 விதமான பாகவதர்களுக்கு அவர்கள் அந்த அடையாளமாக இருக்கா அப்படின்னு காட்டுறார். 10 விதமான பாகவதர்கள், அதாவது பெருமாளுடைய அனுபவத்தில் புதியவள் அப்படின்னு பார்க்கிறச்சேவோ அல்லது ரொம்ப பழகினவள் இருந்தாலும் புதுமை பாவிக்கிறவள் அப்படின்னு பார்க்குறச்சேவோ, இந்த மாதிரி ஒரு கோபிகைக்கும் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேனே. அந்த விசேஷங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக பாகவதர்கள் பக்தர்கள் இடத்துல பார்க்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு காட்டுறோம். அப்பேற்பட்ட அந்த பாகவதர்களையில் எழுப்பிண்டு அவர்கள் கிளம்பினது நந்தகோபனுடைய பவனத்துக்கு கண்ணனை சேவிக்கிறதுக்காக. இங்கே ஒரு கேள்வி வருது. இந்த பாகவதர்கள் 10 பேர், இந்த கோபிகைகள் 10 பேரை எழுப்பினாளே, ஆயுர்பாடியில் ஒரு 5 லட்சம் குடிகள் இருந்தது அப்படின்னு காட்டுறா. அப்போ 10 பேர் எழுப்பினா போருமா சுவாமி அப்படின்னா, இல்லை, ஆண்டாள் இருக்கிற சாமர்த்தியம் அவன் 5 லட்சம் பாசுரம் கூட பாடிருப்பா. நான் சேவிக்கிறது யார்? நாம் எல்லாம் திருப்பாவை 30 பாசுரம் வச்சதுக்கே 1 மாதம் வரணுமா சுவாமி அப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துடுவோம். அதுக்கப்புறம் தை மாதம்னா சுவாமி நீர் பாட்டு நீர் சொல்லிட்டுறோம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி விடுவோம். 5 லட்சம் பாசுரமாக இருந்தால் என்ன கதை ஆனபடியால் அப்படி இல்லாமல் உபலட்சணமாக 10 பேர், அந்த எழுப்பினத்து காட்டுறதுக்காக 10 பேர் அப்படின்னு எழுப்பி அது மேலே அது 5 லட்சம் குடியில் இருந்த பெண் பிள்ளைகளையும் எழுப்பினத்துக்கு உபலட்சணம் காட்டுறார். இப்படியாக அந்த 5 லட்சம் குடியில் இருக்கிற அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கோபிகைகள் எல்லாம் சேர்ந்து நந்தகோபனுடைய பவனத்தை அடையிறான். அதுதான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் நாயகனாய் நின்றார் அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி பிரயுக்தமாக இங்கே சில காரியக்கிரமங்கள் இருந்தபடியாலே இந்த உபன்யாசம் நடக்கவில்லை. இந்த உபன்யாசம் யூடியூப்பில் போட்டிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் அந்த யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு தெரியாது. இருந்தபடியால் அந்த விஷயத்தை சுருக்கமாக இங்கே விண்ணப்பித்து மேற்கொண்டு இன்றைய தினம் பாசுரத்தை பார்க்கலாம்னு தொடங்குறேன். சொல்கிறேன், இது முடிச்சு சொல்கிறேன். நேற்றைய தினம் 15வது பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்ன முரங்குதியோ சில்லன் நலையே மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயுன் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயின்னு பாசுரம். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற ஒரு கோபிகை இருக்காளே, ஒரு ரொம்ப விசேஷமானவள். ஏன் அப்படின்னாக்கா பாகவதர்களுடைய வைபவத்தை அறிந்தவள். பக்தர்களுக்கு இருக்கிற வைபவம் என்ன, அவர்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சு சென்றிருக்கிறவளாம். இவளுக்கு விழிக்கிறதே எப்படி சொல்கிறா அப்படின்னாக்கா, எல்லே இளங்கிளியே, இளங்கிளின்றா. எதனால் கிளின்னா என்ன பண்ணும், நாம் சொல்கிறத திரும்பி சொல்லணும். அந்த மாதிரி முன் பாசுரத்தில் உங்கள் விளைக்கடை தோட்டத்து வாவியுன்ற இடத்துல சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட அப்படின்னு அங்கே சொல்லிட்டே இருந்துச்சே. பக்கத்து வீடோ இல்லையோ அந்த கோபிகையை எழுப்புறச்ச பக்கத்து வீட்டில் எழுப்புறச்ச இவளுக்கு அது காலில் விழுந்திருக்கு, படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறவோ அவளும் முழிச்சுட்டு தான் இருக்கா, அதாவது எச்சரமாக தான் இருக்கா. அங்கே சொல்கிறச்சே
இவளும் இந்த பாசுரம் சொல்கிறாளா, ஆஹா சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் அப்படின்றா, பங்கைய கண்ணான் அப்படின்றா. அவளுக்கு சொன்ன பாசுரங்களெல்லாம் இவளும் திரும்பி திரும்பி சொல்கிறபடியாலே இளங்கிளியே அப்படின்ட்டார். உன்னுடைய குரல் எத்தனை இனிமையாக இருக்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் திரும்பி சொல்கிறியம்மா, நீ எழுந்து வரக்கூடாதா அப்படின்னாக்கா அவள் சொல்கிறா, சில்லன் அழகே மீன், நான் பெருமாளுடைய தியானத்தில் இருக்கேன், அவனை அனுபவிக்கிறச்சே இந்த மாதிரி சில்லு சில்லுன்னால கூப்பிடாதீங்கோ அப்படின்றான். இந்த மாதிரி சில்லுன்னு கூப்பிடுவோமா, நாம் சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரியா கேட்கறதுன்னுக்குன்னா, ஆமாம் திருவாய்மொழி பாடுறச்சே இந்த செல்வர் எழுந்திருந்தா இந்த கொட்டு வாத்தியங்கள்லாம் கொட்டுண்டே வராள் இல்லையோ, அந்த திருவாய்மொழி சேவிக்கிறச்சே அதுவே பெரிய ஹிம்சையாக இருக்கும் அப்படின்னு காட்டுற மாதிரி. சில்லன் அழகே என் மீன் நங்கமேர் போதரகேன்னே, நான் கிளம்பின்றிருக்கேன் பேசாமல் இருங்கோ அப்படின்றா. அந்த மாதிரி சொன்ன உடனே ஆண்டாள் சொல்கிறாளாம், வல்லையுன் கட்டுரைகள் பண்டே யுன் வாயறிதும். ஆஹா, உனக்கு என்ன சாமர்த்தியம் எனக்கு தெரியுமே, நீ பண்ணுறது தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த பழியெல்லாம் நம் தலையில தானே போடுவேன். நீ படுத்து தூங்கியிருக்கவே தானே நம்ம எழுப்பிட்டு இருக்கோம், நீ எழுந்திருந்தா இந்த வார்த்தையே வந்திருக்காதே. நீ தூங்கிட்டு எழுந்துருமா அப்படின்னு சொன்னாலேயே சில்லன் நலையமின் நம் தலையில போடுறியே, நியாயமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவள் சொல்கிறாளாம், வல்லீர்கள் நீங்களே. அது என்னமா என்ன பழிக்கிறீங்கோ, நீங்கள் தான் அந்த சாமர்த்தியம் படைச்சவன். நான் பேசாமல் தூங்கியிருந்தா எல்லை இளங்கேளியே அப்படின்னால எழுப்பலாமா? அதாவது எல்லை இளங்கேளியன்றதுல வேறு சில வியாக்கியானங்கள் உண்டு. அதாவது நாம் எல்லாம் கண்ணனுடைய விரகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறச்சே, நீ நன்னா கிளியை போல் பச்சை பச்சைன்னு இருக்கிறது, அந்த கிளி எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய தேகத்தில் வர்ணங்கள் மாறாமல் இருக்கிறது. நாம் எல்லாம் இந்த விரகதாபத்தில் நம்முடைய வர்ணமே போயிருக்கிறது, விவரணமாக நாம் எல்லாம் வெளுத்து போயிருக்கோம். ஆனால் உனக்கு இந்த தேக வர்ணம் இருக்கிறது, காந்தி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ உனக்கு கிருஷ்ண விஸ்லேஷமே கிடையாதா, இல்லை நீ ஒருத்தையே அனுபவிக்கிறியா அப்படின்னெல்லாம் அவளை குத்தி சொல்கிற மாதிரி வாங்கிட்டா. அதனால் வல்லீர்கள் நீங்களே, என்னை இப்படி கூத்தா நீங்கள் தானே சொன்னீங்கோ அப்படின்னு சொன்னவோ. அது மேலே சொல்கிற ஆச்சரியமான வார்த்தை, நானே தான் ஆயிடுக திருப்பாவையாவது இப்பாட்டுன்றாருங்க வியாக்கியானத்தில். ஏன் சுவாமி இது முன்னாடி திருப்பாவை இல்லையா, இது மேலே திருப்பாவை இல்லையான்னா, இது முன்னாடி சொன்னதெல்லாம் இந்த பாட்டுக்கு முன்னுரை, இது மேலே சொன்னதெல்லாம் முடிவுரை, அவ்வளோதான். அப்போது திருப்பாவையாவது இப்பாட்டு எந்த பாட்டு, எதனால் அப்படின்னாக்கா நானே தான் ஆயிடுகான்ற ஒரு உயிரான ஒரு பகுதி இருக்கிறது இந்த பாசுரத்தில். என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் விண்ணப்பிச்சுட்டு மேற்கொண்டு அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நானே தான் ஆயிடுக அப்படின்னா, நீங்கள் சொன்ன குற்றங்கள் எல்லாம் எனக்கே இருக்கட்டும் அப்படின்னு இசையராய்வோம் இந்த கோபிகை. உள்ளே இருக்கிறவள் இருக்கிறாளே, வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொன்னவள் தலையில் கூட்டுன்னு, இல்லை நீங்கள் பாகவதர்கள், நீங்கள் சொன்ன பழி எனக்கே இருக்கட்டும், அந்த குற்றம் என்னதே ஆயிடுக அப்படின்னு காட்டுற. நானே தான் ஆயிடுக. இதில் என்ன ஒரு பாடம் புகுத்துறா நமக்கு இந்த கோபிகை அப்படின்னா, அங்கே தான் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா, ஸ்வரூபம் அறிந்த ஒரு பக்தனாக இருந்தால் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, தான் பண்ணாத குற்றத்தை இவன் தலையில் சுமத்தினாலும் ஆமாம் நான் பண்ணேன் அப்படின்னு இசைந்து க்ஷமிச்சுடுங்கோ அப்படின்னு கேட்கணுமா. நாம எல்லாம் எப்படி இருக்கோம்னா, பண்ணத்தை சொன்னாலே திரும்பி விழுந்துருவோம். இத்தனைக்கும் பண்ணியிருப்போம், அந்த குற்றங்களெல்லாம் பண்ணியிருப்போம், பண்ணத்தை எடுத்து சொன்னாலேயே எடுத்து சொல்லியிருப்பா, அப்பா நீ பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அது என்னம்மா நீ என்ன சொல்லலாம், நான் அப்படி பண்ணவே இல்லை இப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லி திரும்பி ஆச்சுருவோம். ஆனால் இங்கே நேர் எதிராக சொல்கிறா, நாம் பண்ணாத ஒரு குற்றம் நிஜமாக நாம் பண்ணவே இல்லை, அதை நம் தலையில் சுமத்தினாலும் நீ பண்ணேன் அப்படின்னா, ஆமாம் நான் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் என்ன இப்போ க்ஷமிச்சுடுங்கோ அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் போகிறதில்ல. அதுதான் நம்முடைய ஸ்வரூபத்தை காத்து கொடுக்கும். ஏன்னா அகங்காரம் போய்டுறதோ இல்லையோ, அகங்காரம் இருக்கவே தானே நான் பண்ணலை, நான் தான் சரி அப்படின்லாம் ஆரம்பிக்கிறோம். அந்த அகங்காரம் போன ஒரு தசை இருக்கிறது, அதுதானே பக்தனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை காட்டுறாருங்க. ஒரு ஆச்சரியமான உதாரணத்தை கொடுத்து காட்டுறான். பரதாழ்வான் தான் யோசனை பண்ணுற ஒரு விஷயம், பெருமாள் பிராட்டி இளைய பெருமாள் காட்டு போயிட்டான், யாருடைய குற்றம் அப்படின்னு யோசனை பண்ணுற முதல்ல பரதாழ்வான். கேகய ராஜ்யத்தினா திரும்பி வந்தவர் நேராக தாயார்கிட்ட போனார். தகப்பனார் எங்கன்னா அவர் எங்கேயோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டார் அப்படின்னா அதுக்கு துக்கப்பட்டார். அதுக்கப்புறம் உத்திஷ்ட கிம்சேஷே ராஜன்னு, ராஜாவே நீ எதனால இப்படி துக்கம் படுற, எழுந்துருனா அப்படின்னு திரும்பி எழுந்துக்காந்தார் பரதாழ்வான். என்னன்னா ராஜா ராமன் தானே, எனக்கு எதுக்கு ராஜா சொல்கிறேன், ராமனுக்கு என்ன ஆச்சுன்னா அவர் ரெண்டாவது ஒரு செய்தி சொல்கிறா, ராமன் காட்டுக்கு போனா அதுக்கும் மூர்ச்சி துழுந்தார். அப்புறம் இதாம தெளிஞ்சு கேட்குறார் பரதாழ்வான், எதனாலே ராமன் காட்டுக்கு போனார், நடந்த சரித்திரங்கள் சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் 2 வரங்களை கேட்டேன், அதெல்லாம் போனார் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பரதாழ்வாவுக்கு வந்து சிந்திக்கிறாராம், யாருடைய குற்றத்துக்கு பெருமாள் காட்டுக்கு போனார்,
ந மந்தராயாஹ ந ச மாதுரஸ்யாஹ தோஷோ ந ராஜ்ஞஹ ந ச ராகவஸ்ய. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதை சொல்றார். ந மந்தராயாஹ, மந்தரையுடைய தலையில போடலாமா இந்த குற்றத்தை சுமட்டலாமா? ஏன்னா இந்த மந்தரை தான் இந்த கைகேயியுடைய மனசை கலக்கிட்டான். ஒழுங்கா இருந்தா கைகேயி, ஒழுங்கா இருந்தா. கலக்கிய மாமனத்தனளாய் கைகேசி வரம் வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல காட்டுறார். மாமனத்தனள் கைகேயி என்னன்னா, ராமனுக்கு பட்டம் சொன்ன உடனே இந்த ரத்னஹாரம் என்ன என்ன நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன்னு முதல்ல சொன்னான் மந்தரைக்கு. ஆனா அந்த மாதிரி நல்ல மனசோட இருந்த கைகேயை கெடுத்துட்டான் மந்தரை. அந்த மனசை திருப்பிட்டான். கலக்கி அமாமனத்தனளான்னு சொல்றபடிக்கு இந்த மந்தரை, மந்தர பர்வத்தம் பால் கடலை கடைஞ்சது, இந்த மந்தரை கைகையோட மனசை கடைஞ்சான்னு வியாக்கியானம் பண்ற. ரொம்ப ஆச்சரியமா காட்டுறான் அந்த இடத்துல. அந்த மாதிரி மந்தரை கெடுத்துட்டாளே, அவள் பேர்ல இந்த பழி சுமத்தலாமா அப்படின்னா முடியாது அப்படின்ட்டார் பரதாழ்வான். ஏன் முடியாதுன்னா, அவள் ஞாத்தி தாசி, அவள் பிறந்த இடத்துல தாசியா வந்திருக்கிறா. ஏதோ தன்னுடைய முதலாளிக்கு ஒரு நன்மை சேரணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு தானே பண்ணியிருக்கான். அவளுக்கு என்ன வர போகிறது? அதாவது மிஞ்சி போனால் ஒரு ஒரு கௌரவம் கிடைக்கிறது, அவ்வளோதான். ஒரு பெரிய ராணிக்கு, ராஜ மாத்தைக்கு இவள் தாசியாக இருக்கிறாலும் ஒரு கௌரவம் கிடைக்க போகிறது, வேற ஒன்றும் இல்லையே. அப்போது மனுஷ சகஜமான ஒரு பாவத்தால் பண்ணியிருக்கான். ராமன் பேரில் எது தோஷம், ஏதாவது பகைமை இல்லைன்னா, ஒரு இவன் மனுஷ சகஜமான ஒரு பாவத்தால பண்ணியிருக்கா. ஆனபடியாலே மந்தரையுடைய தோஷம் கிடையாது. ந மந்தராயாக. சரி, மந்தரை என்னவோ கலக்கினா மனசை, தாயாருக்கு என்ன ஆயிருந்து? கைகை ஒழுங்கா இருந்திருக்கலாமோ இல்லையோ? சொல்றது உண்டு. அவன் இந்த மாதிரி சொன்னாப்பா அதனால பண்ண, அவன் என்னவோ சொன்னா, உன் புத்தி எங்க போச்சுன்னு கேட்டுடுவோமோ இல்லையோ? அந்த மாதிரி கைக்கு எங்க போச்சு புத்தி? ஒழுங்கா இருந்திருக்கலாமோ இல்லையோ? ஆனா போய் 2 வரம் கேட்டுட்டாளே, அப்போ கைகை பேர்ல இந்த பழி சுமத்தலாமா? ஆமா, கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, அவளுக்கு புத்திர வியாமோகம். தன்னுடைய பிள்ளை, தன் வயிற்றுல பிறந்த பிள்ளை ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா. இது எந்த தாயாருக்கும் உண்டே, ஒரு கைக்கு மட்டும்தானா? எல்லா தாயாருக்கும் உண்டே. ஆனபடியால இவளை விசேஷித்து பழி, இவள் தலையில பழி சுமத்த முடியாது. நமாதுரஸ்யாக. சரி, மந்தரை இது இல்லை, கைகை இது இல்லை. அப்போ கைகை வரம் கேட்குறச்ச தசரதன் இத்தனைக்கும் இத்தனை பெருச ராஜ்யத்தை ஆண்டவன், நல்ல புத்தி சாத்துரியம் எல்லாம் உடையவன், அவனுக்கு எங்கே போயிருந்து புத்தி? அவன் ஒழுங்காக சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? ராமனை நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன் சொல்லியிருக்கலாமோ இல்லைன்னா? அவன் சொல்லலை. ஏன்னா, ஐயோ பாவம் தசரதனுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. தோஷோன ராஜ்யா. எதனால் என்ன? சத்திய வாக்கியத்தை நான் பின்பற்றுறேன்னு உட்காந்துட்டான் அவன். சத்திய வாக்கியத்தை பின்பற்றுறேன்னா அது தோஷம் எங்கே ஆறுது? சரி போனா போகிறது. அப்போ அந்த தசரதன் தோஷம் இல்லை. சரி, ராமன்தே தோஷம், பெருமாள்தே தோஷம் சொல்லிடலாமா? ஏன்னா, ராமன் என்ன பண்ணியிருக்கணும்? தகப்பனாரே, நீர் இப்போ நேத்திக்கு ராத்திரி ஆனா எனக்கு பட்டம் நீர், இன்னைக்கு கார்த்தாலானா பட்டம் இல்லை காடுன்றீர், இந்த முடியெல்லாம் இங்கே வச்சிருக்கீர, நீரா என் தலையில் வைக்கிறீரா, நானே வச்சுக்கட்டுமான்னு வச்சிருக்கணும். லக்ஷ்மணன் இந்த வார்த்தை சொல்கிறார். நீ அந்த காரியம் பண்ணாமல் விட்டுட்டேராமா அப்படின்றான். அந்த மாதிரி நீரா தலையில் வைக்கிறீரா, முடி சூட்டுறீரா, இல்லை நானே வச்சுட்டு நான் தான் ராஜான்னு உன்னை ஆடக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் ராமன் கேட்டாரா? கேட்கலையே. ஏன் கேட்கலன்னா, அப்போது அது ராமனுடைய தோஷம் சொல்ல, ஐயோ நச்ச ராகவசியா, ராமனுடைய தோஷம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அவதாரமே பித்ருவாக்கிய பரிபாலனாதி சாமானிய தர்மங்களெல்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு காட்டுறதுக்காக. அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்குன்னே பிறந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலைன்னா என்ன வந்து ஆறுபடியால் அது அவன்தும் இல்லை. அப்போது அதை மந்தரை ஒரு துஷ்ட புத்தியோட அந்த கையுடைய மனசை கலக்கிட்டா இருந்தும் மந்தரையுடைய தோஷம் இல்லைன்றார். கைகை கொஞ்சம் தன்னுடைய இந்த சுவார்த்தத்தை யோசனை பண்ணி ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா இருந்தாலும் கைகையோட தோஷம் இல்லைன்ட்டார். தசரதனுக்கு சத்தியவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜ்ஞானம் ஏற்பட்டது, அந்த அஜ்ஞானமும் தோஷம் இல்லைன்ட்டார். பெருமாள் பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்லி அவர் தன்னுடைய விரதத்தில் திருடமாக நிற்கிறார், அதுவும் தோஷம் இல்லைன்ட்டார். இத்தனைக்கும் தோஷம் இல்லைன்னாரு. பின்ன எதுதான் தோஷம்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். மத்பாபமேவாத்ர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. ரகுநந்தன் அந்த எம்பெருமான் ராமன் இருக்கானே, அவன் காட்டுக்கு போனதுக்கு என்னுடைய பாவம் தான் காரணம்னுட்டார் பரதாழ்வான். இத்தனைக்கும் யோசனை பண்ணி பார்த்தா பரதாழ்வான் எங்கே இருந்தார் அந்த இடத்துல? இல்லவே இல்லை. மந்தரே பண்ண காரியம், கைகை பண்ண காரியம், தசரதன் பண்ண காரியம், தலையில ஏறிட்டுன்னு போனது ராமன். பரதாழ்வான் அங்கே அந்த அந்த இடத்துல இல்லவே இல்லை.
ஆனால் அவர் சொல்லிக்கிறது என்னன்னா, அத்தனை பேருடைய தோஷத்தை தன் தலையில் ஏறிட்டுட்டார், இல்லாத குற்றத்தை தன் தலையில் ஏறிட்டுட்டார். மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து, என்னுடைய பாவங்களே ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாயிடுத்து. அப்படி என்ன சுவாமி பாவம் பண்ணியிருந்தான்? பரதாழ்வான் சொல்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தையால் அவர் சொல்கிற வார்த்தை. நான் இங்கேயே இருந்திருந்தால் இந்த காரியம் நடந்திருக்குமா? நான் என்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போகவே தானே இந்த காரியங்கள்லாம் நடந்து கொடுத்து. நான் இங்கேயே அயோத்தியாவில் இருந்தால் இந்த காரியம் நடந்திருக்கவே இருக்காது. கையை நான் வாய் மூடி அடக்கியிருப்பேன், இல்லை தசரதன் ஏதோ சொல்லி நிறுத்திருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணி நான் நிறுத்திருப்பேன். நான் இல்லையே, நான் கிளம்பி போனது தான் காரணம். அந்த பழியை தன் பேரில் சுமந்துட்டார் பரதாழ்வார். இதுதான் காட்டுறா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இல்லை ஒரு பக்தனுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அகங்காரம் அப்படிது அடியோட கூடாது. யாரானும் இல்லாத பழியை சுமத்தினாலும் ஆம் என்று இசைகை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். நானே தான் ஆயிடுக, இதை சொன்ன உடனே ஆண்டாளுக்கு அவ்வளோ ஆனந்தம். ஐயோ, இந்த ஸ்வரூபம் அறிந்த இந்த பெண் பிள்ளையை நாம் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அவள் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் அவள் கேட்குறா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எழுந்துரு, ஒல்லனி போதாய் சடக்கென புறப்படு, தக்ஷணத்துக்கு புறப்படு, வந்து எங்கள் முன்னாடி நில் அப்படின்னா அவள் தான் சொல்கிறார். நான் எப்பேற்பட்டவள் தெரியுமில்லையோ, எல்லா பாகவதர்களும் வரட்டும் காத்துட்டு இருக்கவும், ஆனபடியாக எல்லாரும் வந்தாச்சா, வந்திருந்தா நான் வந்துடுறேன் அப்படின்னா எல்லாரும் போந்தாரோ. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, போந்தார், எல்லாரும் வந்தாச்சுமா, எல்லாரும் உன் வாசலில் நிற்கிறா. அவள் கேட்டாளா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாரும் உள்ளே வாங்குவோன்னா, உள்ளே வரதில்லை, நீ வெளியில் வா, போந்து எண்ணிக்கொள், நீ கிளம்பி ஆற்று வெளியில் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒருத்தரையே இவள் 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 இவள்னு தொட்டு 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 எண்ணிக்கோ. ஏன்னா நாங்கள் உங்களை சேவிச்சதாருது, நீ எங்களை சேவிச்சதாருது, இந்த பாகவத கரஸ்பர்ஷம் படுறது எல்லாருக்கும் நல்லது. ஆறுபடியால் போந்து எண்ணிக்கொள், எண்ணி என்ன பண்ணணும், எல்லாரோட சேர்ந்து என்ன பண்ணணும்னா, வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை மாயனை பாடா. வல்லானை கொன்னானை குவலையா பீடம்ன்ற ஒரு யானையை கொன்னான் அன்னைக்கு. அந்த யானையை கொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த யானை இருக்கவே கண்ணனுக்கு என்ன ஆறுதோன்னு நமக்கு எல்லாம் உயிர் போயிடுது. அந்த யானையை கொன்னான்னு சொல்லி நம் உயிரை காத்தானோ இல்லையோ அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட வல்லானை கொன்னானை, நம்முடைய விக்னங்களை நிவாரணம் பண்றவனை, அதாவது வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை, விரோதிகள் அப்படின்னு இருந்தால் அவர்களுக்குள்ள இருக்கிற விரோதத்தை போக்குறவனை, தன் பக்கத்தில் ஆக்கிக்கிறவனை, அந்த விரோதிகளையும் கூட தன் பக்கத்தில் ஆக்கிக்கிறானா அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட மாயனை, ஆச்சரிய சேஷ்டித்தனை. இந்த மாதிரி பரத்தத்தோட கூடியிருந்தாலும் நாமெல்லாம் பெண் பிள்ளைகள் அவன்கிட்ட போனால் நமக்கு அடியாள வந்து நம் கீழே நின்று அவன் தாழ நின்று பரிமாறுறானே. அப்பேற்பட்ட மாயன் ஆச்சரிய சேஷ்டிதனை பாட, அவருடைய கீர்த்தனைகளை பாட களம்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோபிக்கும் சேர்ந்து எல்லாரும் அடுத்து நந்தகோப பவனத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சரித்திரம். அதுதான் இன்னைய நாள் பாட்டு. நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரபரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயலப்பாடுவான், வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேஜ நிலக்கதவம் நீ கேலோரெம்பாவாய் அப்படின்ற இந்த 16வது பாசுரம். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த இடத்துல நந்தகோபவனத்துக்கு வந்தாலும் நேர நந்தகோபனையோ யசோதையோ கண்ணனையோ பார்க்கல ஆண்டாள் மற்றும் இந்த கோபிமார்கள் எல்லாம். பின்ன என்ன பண்ணான்னா, முதல்ல இந்த வாசல் காக்கிறவன், அந்த கோவில் காக்கிறவன், இவர்களெல்லாம் இவர்கள்கிட்ட பேசிட்டு இவர்களுடைய அனுமதி பெற்று தான் உள்ளே போகிறான். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோயில் காப்பான்றது ஒன்று வருது, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே வாயில் காப்பான்றது ஒன்று வருது. இவா 2 பேரை வணங்கி தான் உள்ளே போகிறான். உடனே கேட்டார் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் கேட்டால், எதனாலே வணங்கணும்? இப்போ ஏதோ காரியம் போகணும், அதாவது இப்போது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அந்த பெரிய ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னு போகிறோம். அந்த இடத்துல ஆஃபீஸுக்கு போகிறச்சே இந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கானோ இல்லையோ, காவல் காக்கிறவங்க இருக்காங்க இல்லையோ, இந்த காவலாளிக்கிட்ட போய், பா நன்னா இருக்கியா, நன்னா குழந்தை குட்டிகளாக சௌக்கியமாக இருக்கிறதா, சாப்பிட்டியா, இன்னும் எத்தனை நாள் சர்வீஸ் எல்லாம் கேட்டுவிட்டா போகிறோம். ஒன்றும் இல்லை, அவன் முகத்தை கூட மொழிக்க மாட்டோம், கிளம்பி உள்ளே போயிடுவோம், யாரும் கூட பார்க்க மாட்டோம், உள்ளே போயிடுவோம். இந்த மாதிரியான நம்ம கோவில் உள்ள நடக்கிறச்சே, அது காவல் காக்கிறதுக்கு யாரோ இருக்கா, அதனால நாம் உள்ளே போயிட வேண்டியது தானே அப்படின்னு போயிடலாமான்னா கூடாதுன்றான். ஏன், அவன் எல்லாம் பகவத் பக்தர்களோ இல்லையோ, அந்த பக்தர்களை மீறி நாம் எல்லாம் பெருமாள் முன்னாடி போய் நின்னோட முடியாது. பின்ன பெருமாள் முன்னாடி போய் நிற்கணும்னு எப்படி நிற்கணும்னா, இந்த பக்தர்களை வணங்கி இவர்களுடைய அனுமதியோடு பெருமாள் முன்னாடி நிற்கணும். அப்போ தான் பெருமாளை திரும்பி பார்ப்பார்.
இல்லைன்னு நாம பெருமாளை பார்த்துட்டு இருக்கலாம், அவர் நம்ம பார்க்க மாட்டார். அது என்னமா என்னுடைய பக்தர்களை இப்படி மீறி வந்துட்டேன் அப்படின்னு கோச்சுக்க போகிறார். இது அடுத்த பாசுரத்தில் இன்னும் ஸ்பஷ்டமாக காட்ட போகிறா, அங்கே சொல்கிறேன். அப்போ அந்த காரணத்தினாலே எப்படி ஒரு துஷ்டனாக இருந்தாலும் ஒரு சிஷ்டனாக இருந்தாலும் அவன் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தால் தான் உஜ்ஜீவனத்தை அடையிறான் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறதோ, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் இந்த துவாரசேஷிகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்த கோவில் காப்பார்கள், இந்த வாயில் காப்பார்கள் அப்படின்னு காட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதனாலே ஆண்டாள் முதல்ல இவர்களை அனுமதி கேட்குறான். நாயகனாய் நின்னா, இந்த இடத்துல நாயகன்னா யார் அப்படின்னாக்கா சாமான்யமாக என்ன சொல்ல தோணும், நாயகனாய் நின்ன நந்தகோபன், நமக்கெல்லாம் நாயகன் நந்தகோபன், அவனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்ல தோணும். அது தப்பில்லை, வாஸ்தவந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி அர்த்தம் கொள்கிற நம்முடைய ஆச்சாரியர்கள்னா, நந்தகோபனுடைய கோயில் காக்கிற நாயகனே, நாயகனாய் நின்னவனே அப்படின்னு இந்த துவாரசேஷி வாசல் காக்கிறவன் இருக்கிறாளே இவனையே நாயகனா சொல்கிறான். கேட்டால் இந்த துவாரசேஷிகள் இந்த வாசல் காக்கிறவாளெல்லாம் நாயகன்னு சொல்லாமான்னா, இப்போதைக்கு நான் உள்ளே போகணும், இவர்கள்லாம் நாயகர்கள், இவர்களுடைய இந்த அனுமதியை பெற்று தான் நான் உள்ளே போகணும். ஆனபடியாலே இவர்கள் தான் நாயகர்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அந்த நந்தகோபனுடைய கோயில் அந்த திருமாளிகை காக்கிறவன் அவனை அனுமதி கேட்குறான். அதே மாதிரி அவர் அந்த கோயில் காப்பான இடத்துல அந்த அனுமதி கேட்ட உடனே கண்ணாலேயே அப்படி உள்ளே போ அப்படின்னு சொன்னாராம். உள்ளே போன உடனே அடுத்த கட்டம் அந்த திருமாளிகை வாசல் காக்கிறவர்கள் இருக்காளே அதை சொல்கிறா. கொடித்தோன்னும் தோரணவாயல் காப்பானே, கொடித்தோன்னும், அங்கே பெரிய கொடியெல்லாம் இருக்கிறது, பெரிய தோரணங்களை தான் கட்டி வச்சிருக்கா நந்தகோபருடைய மாளிகைக்கு. உடனே கேட்டார், எதனாலே இதெல்லாம் கட்டி வச்சிருக்கா அப்படின்னா, இப்போ நம்முடைய வீடுகளில் தோரணங்களெல்லாம் கட்டுறோம், வாழை மரங்களெல்லாம் கட்டுறோம், எது என்னத்துக்குன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷம் நடக்க போகிறதுன்னு காட்டுறதுக்கு தானே. அந்த மாதிரி இந்த கொடியெல்லாம் ஏற்றிருக்கா. இப்போ பிரம்மோத்சவத்தில் ஏன் கொடி ஏற்றுறாருன்னா, தேவதைகளெல்லாம் ஆஹ்வானம் பண்ணுறாரா. வைணதை ஆழ்வான் கருடாழ்வான் இருக்காரு, அவர் ஆஹ்வானம் பண்ணுறாரு, வாருங்கோ இந்த இடத்துல தான் பெருமாளுடைய உற்சவம் நடக்க போகிறது, எல்லாரும் வந்து சேருங்கோ அப்படின்னு காட்டுறதுக்காக மேலே கொடி ஏற்றம் நடக்கிறது. இப்போ இந்த மாதிரி கொடியெல்லாம் ஏற்றிருக்கான், தோரணங்களெல்லாம் கட்டிருக்கா. எதனால் என்ன, ரக்ஷகன் இங்கே தான் இருக்கான், கண்ணன் அப்படின்றவன் இங்கே தான் இருக்கான், வாங்கோ எல்லாரையும் அழைக்கிறதுக்கு இந்த இடம். ஆச்சரியமாக சொன்னான். இந்த துவாரகா பக்கத்துலலாம் போனான், இல்லை புரி ஜெகநாத்லாம் போனான், அங்கெல்லாம் கொடி பறக்கிறதுன்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவான். அந்த கோவிலில் அந்த கொடி ஏற்றுறதுக்கு உபயங்களெல்லாம் கொடுத்து ஒரு நாளைக்கு 3 தடவை அந்த கொடியெல்லாம் ஏற்றுவான். ரொம்ப ஆச்சரியமான சேவை, அதெல்லாம் கட்டாயமாக சேவிக்கணும். அந்த மாதிரி அந்த கொடி ஏற்றுறச்சே அந்த காற்றுல அதை அப்படியே பறக்கும் பாருங்க. அதை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிற இந்த சில பேர் எல்லாம் அனுபவிச்சிருக்கிற விஷயம். அந்த கொடி அப்படியே பறக்கிறச்சே அந்த கொடி கூவுறது, அதை எல்லாரையும் கூப்பிடுறதா, வாங்கோ நம் கண்ணன் இங்கே தான் இருக்கா, வாங்கோன்னு கூப்பிடுறதா. அதனாலே அந்த கொடி இருக்குது அப்படின்னு அனுபவிக்கிறான். ஞாபகம் வந்தபடியாலே சொன்னேன். அவள் அந்த மாதிரி கொடி ஏற்றிருக்கா, தோரணங்கள்லாம் கட்டிருக்கானா, இதோ ரக்ஷகன் இங்கே தான் இருக்கா, இந்த வீட்டில் தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அத்தனை கொடிகள் அத்தனை தோரணங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கா. அப்பேற்பட்ட அந்த வாயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே. தோரண வாயில்னா அது முக்கியமான துவாரம், மகாத்வாரம் அப்படின்னு பேர். தோரண வாசல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தோரணம் கட்டின வாசல் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அவன் என்னான்னு கேட்ட உடனே இவா சொல்கிறா, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த மணிக்கதம் இருக்கிறதே, இந்த கதவுக்கு என்ன பெருமைன்னா மணிக்கதவம். அந்த கதவையே பார்த்துட்டே இருக்கலாமே. நான் கண்ணனை பார்க்கறதுக்குன்னு வந்தேன், ஆனால் இந்த கதவை பார்த்தா கதவையே பார்த்துன்னு உட்காந்துருக்கலாமே. அந்த அழகோடு இருக்கிறது, கண்ணனை போல அழகு இருக்கிறது. அதாவது உள்ளே விட விட்டாமல் இந்த கதவை அந்த மனுஷர்களெல்லாம் தன் பக்கத்தில் ஈர்த்து கொண்டு அங்கே உட்காந்துன்றதான். இந்த கதவுக்கு ஒரு தன்மை உண்டுன்னு காட்டுறான். அந்த கண்ணனுடைய மாளிகை இருக்கிறது, அந்த இடத்துல கதவுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன அப்படின்னாக்கா, கண்ணனை காத்து கொடுக்கறதா அந்த கதவு. எல்லா இடத்துலையும் கதவை காக்கிறதுக்கு தானே இருக்கிறதுனா இல்லை, கண்ணனை விசேஷமாக காக்கிறது இந்த மணிக்கதவம். எதனாலன்னா, இப்போ சொன்னேனே அந்த அழகோடு கூடி இருக்கிறது. விரோதிகள் யாரான வந்தால் கண்ணனை நான் அழிகிறேன், கண்ணனுக்கு நான் ஏதாவது ஹிம்சை பண்ணுறேன் அப்படின்னு விரோதிகள் வந்தால் முதல்ல இந்த கதவை தாண்டி தானே உள்ளே வரணும். அந்த கதவை தாண்டவே விடமாட்டாதான் அந்த கதவு. 2 விதத்தில். என்னன்னா, தாழ்பால் திறக்க முடியாது. 2வது, அந்த கதவை பார்த்தா அதையே பார்த்து மயங்கி போய்டுறானா அந்த விரோதி. அந்த கதவை பார்த்து மயங்கி போடுறானா, வந்த உத்தேசம் மறந்து போயிடும். கண்ணனை ஹிம்சை போடணுன்ற அந்த உத்தேசம் மறந்து போயிடும். இந்த கதவினுடைய அழகை பார்த்து அங்கே மயங்கி போய்டுறானே, அப்படி காத்து கொடுத்துடுறது அப்படின்னு சொல்லி இந்த மணிக்கதவுக்கு உண்டான ஒரு பெருமை. அந்த மணிக்கதவம் தாழ்த்திரவாய்
அது தாப்பாள் தர அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் அதான் முடியாது. அந்த வாசல் காப்பன்னு சொன்னான் விட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறான். நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப ஆபத்தான தேசம் இருக்கிற இடம் பெண்களே, ரொம்ப ஆபத்தான தேசத்தில் நம்முடைய கண்ணனை சேர்க்கிறதுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ஆபத்தான காலத்தில் வந்திருக்கீங்க. ஆனபடியாலே இந்த கதவை திறக்க முடியாது. என்ன ஆபத்தான இடம் அப்படின்னாக்கா அதுக்கு தான் சொல்கிறா, ராமன் ஒருத்தன் இருந்தானே, அவன் பிறந்தது எங்கே தெரியுமா? திரு அயோத்தியா மாநகரத்தில். அந்த அயோத்தியா அப்படின்னு பேரே என்ன அர்த்தத்தை கொடுக்கறதுன்னா, எது ஜெயிக்க முடியாத ஒரு ஊர் அப்படின்னு இருக்கிறதோ அதுக்கு தான் அயோத்தியான்னு பேர். ஜெயிக்கவே முடியாது அந்த ஊரை, யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, உள்ள நுழையவே முடியாது, விரோதிகளுக்கு உள்ள நுழையவே முடியாததான ஊர். ஆனபடியால் அயோத்தியான்னு பேர். ஊரு அயோத்தியா இருக்கிறது. தகப்பனார் அப்படின்னு பார்த்தா சம்பராசுரன் அப்படின்ற ஒருத்தனை கொன்ன ஒரு வீரன், சம்பராந்தகன் அப்படின்னு பேர் பெற்றவன், புகழ் பெற்றவன் தசரத சக்கரவர்த்தி. 10 திக்குகள்லையும் அந்த தேரை சமானமாக ஓட்டி தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைச்சவன் தசரத சக்கரவர்த்தி. அது மேலே தன்னுடைய தம்பிமார்கள் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றும் ஆண் புலிகள். லக்ஷ்மணன் என்ன, பரதன் என்ன, சத்ருக்னன் என்ன, இவள் எல்லாம் வில்லு பிடிச்சா இவாளுக்கு முன்னே யாரும் நிற்க முடியாத அப்பேற்பட்ட ஆண் புலிகள். ஊர் ஜனங்கள் அப்படின்னு பார்த்தா ராமோ ராம இது பிரஜானாம் அபவன்கதாக நமஸ்யந்தி சர்வான் தேவா நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினா அப்படின்னு இந்த ஊர் ஜனங்களெல்லாம் இருக்காளே, இவாளெல்லாம் எப்படி இருக்கான்னா ராமன்னா உயிர் கொடுக்கறதுக்கும் பின்னாடி வாங்க மாட்டா. அந்த அளவுக்கு பெருமாளை காக்கிறதுல அவர்களுக்கு இருக்கிற ஊற்றம். இந்த மாதிரி ஊர்னு எடுத்துக்கோங்க, தகப்பன்னு எடுத்துக்கோங்க, இல்லை பிள்ளைகள் சுற்றி இருக்கிறவான்னு எடுத்துக்கோங்க, யார் எடுத்துட்டாலும் பெருமாளை காக்கிறதுக்குன்னே இருக்கிற ஊர். அதுக்கு நேர் எதிர்மறை பாருங்க. கண்ணனுக்கு பிறந்திருக்கிறது எங்கே என்ன, ஒரு இடைச்சேரியில். அதுக்கு எங்கே காவல்? ஒன்றுமே கிடையாது, இடைச்சேரியில் பிறந்திருக்கிறார். தகப்பனார் அப்படின்னா ஒரு நந்தகோபன் பரமசாது. அவருக்கு ஒரு ஈட்டியை ஒழுங்காக பிடிச்சி ஒருத்தன் மேலே தெரியாது, அப்பேற்பட்ட பரமசாது நந்தகோபன். சுற்றி அதாவது தனக்கு கூட பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கலாமான்னா இவருக்கே என்ன பிராயம்னு நமக்கு தெரியாதா? இன்னும் பிள்ளை பிராயம், இப்போ இன்னும் ஒரு 10 வயசு கூட ஆகலை. அதுக்கு அதே கூட பிறந்திருக்கவா அந்த பலராமன் 2 சின்ன பிள்ளைகள். அது அந்த சாமர்த்தியங்களை தான் போராது. கொழுக்கு முழுக்குன்னு நல்ல குட்டி யானைகள் போல் ஓடுமே ஒழிய இதுக்கு சாமர்த்தியம், யுத்தம் பண்ணுற சாமர்த்தியங்கள் தான் போராது. அதே போல் ஊர் சுற்றி ஊரில் இருக்கிறவா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கத்தில் பார்த்தா பூத்தனையாக தெரிகிறா, அந்த பக்கத்தில் பார்த்தா சகடாசுரன்றா, அந்த ஒரு மாடை பார்த்தா வத்சாசுரன்றா, ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்தா வத்சாசுரன்றா, ஒரு கழுதையை பார்த்தா தேனுகாசுரன்றா, ஒரு பழத்தை பார்த்தா கபித்தாசுரன்றா. எதை பார்த்தாலும் ஒரு அசுர ஆவேசம், ஒரு ராட்சசன் அப்படின்னு காட்டுறா. ஒரு பழம் சாப்பிட ஒழுங்காக பழத்தை நம்ப முடியாது, மரத்தை நம்ப முடியாது, அந்த புயலை நம்ப முடியாது, எதையுமே நம்ப முடியாது, வண்டி சக்கரத்தை நம்ப முடியாது. இந்த மாதிரி எதையுமே நம்ப முடியாத அளவுக்கு ராட்சச ஆவேசம் அங்கே. அந்த அளவுக்கு அசுரர்கள் ராட்சசர்கள் நிரம்பி இருக்கிற தேசம். கண்ணனை ஹிம்சை பண்ணுறதுக்குன்னே ஜனங்கள் காத்திருக்கிற தேசம். இந்த இடம் கண்ணனுக்கு இத்தனை ஆபத்து இருக்கிறச்சே, இந்த நடுராத்திரியில் நீங்கள் அதில் வருவீங்களே, இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எப்படி கொடுக்கறதான்னு அப்படின்னு கேட்டுட்டார். அதுக்கு தான் இவ சொல்கிறாளா, இந்த ஆண்டாள் சொல்கிறா, அப்பா நாங்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள், அதை பார்த்து நீ என்னை உள்ளே விடக்கூடாதா அப்படின்னா அவன் பதில் சொல்கிறாராம், ஆமாமா ஷூர்பனகையும் ஒரு பெண் தான். ஷூர்பனகை வந்து ராமன் பட்ட பாடு நமக்கு எல்லாம் தெரியுமா இல்லையோ? சீதை பிரிச்சுல அழிச்சும் போயிட்டா. இந்த ராமன் படாத பாடுபட்டார். அதாவது நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மணிசர்க்கான்னு சொல்கிறபடிக்கு இல்லாத காரியங்கள்லாம் பட்டார் பெருமாள். அது எதனால் என்ன, ஒரு ஷூர்பனகை வந்தபடியால். இந்த மாதிரி ஒரு ஷூர்பனகையும் ஒரு பெண்ணாச்சே, அப்போ அவளும் நீரும் ஒன்னா, நான் நம்ப முடியாதுன்ட்டார். அதுதான் இவள் சொல்கிறா, அவள் ராட்சசி, நாங்கள் ராட்சசிகள் இல்லை, ஆயர் பெண் பிள்ளைகள், இடையர்களுடைய பெண் பிள்ளைகள். ஆனபடியால நம்ம எல்லாம் நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னா, ஆமாமா இடையர்களை நம்பவே முடியாது, ராட்சசிகளையான நம்பலாம், இடையர்கள் பெண் பிள்ளையை நம்பவே முடியாதுன்னா. ஏன்னா பூத்தனை அப்படி தானே வந்தா, யசோதையாட்டம் தான் வந்தா. இல்லை யசோதை உண்மையான தாய் யாரு, பேயான தாய் யாரு தெரியலையே. அதுதானே ஆச்சரியம். முத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து பெத்த தாய் போல் வந்த பேச்சு பெருமுலையூடுன்னு பாசுறோம். இந்த பேச்சு வந்தாலே, இந்த பூத்தனை வந்தாலே எப்படி வந்தானா, பெத்த தாய் போல வந்தா. யாருக்குமே அடையாளம் தெரியல. யசோதை தான் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறான்னு நினைச்சுட்டா. இத்தனைக்கும் லோகத்து முன்னாடியே இந்த காரியம் பண்ணிருக்கா. எல்லாரும் என்ன நினைச்சுட்டானா, யசோதை தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறா, இல்லை என்ன விசேஷம்னு நினைச்சுட்டா. அதை காட்டுறான் இந்த வாஜு காப்பான். இந்த மாதிரி எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு ராட்சசி ஒரு இடைச்சியா வந்துட்டாமா, உங்களெல்லாம் எப்படி நம்புறது, நீங்கள் ராட்சசிகள் இல்லைன்னு எப்படி நம்புறது?
அதான் சொல்கிறாப்பா, இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு முடியாது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், இந்த மாதிரி பேசினா நான் எங்கே போவோம்? ஆயர் சிறுமியரோ முக்கு, நாங்கள்லாம் சின்ன பெண் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த கிருத்திரிமங்கள்லாம் கிடையாது, நமக்கு இந்த மோசடியெல்லாம் பண்ண தெரியாது, அப்படியெல்லாம் நம்ம நம்ப மாட்டியா அப்படின்னாக்கா, அப்போது கொஞ்சம் இறங்குறாரா அந்த வாசல் காப்பான். ஆமாம், நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தான், சின்ன பிள்ளைகளாக இருக்குங்கோ, எதுக்காக வந்திருக்கீங்கோ அதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அவள் சொல்கிறா, ஆயரு சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஒரு பறை நான் நோக்கிற இந்த நோன்புக்கு ஒரு பறை வாத்தியத்தை கொடுக்குறேன்னு கண்ணன் சொல்லியிருக்கான், நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்திக்கே சொல்லிட்டான். யார் அவன்னா? மாயன் மணிவண்ணன். ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவனான அந்த எம்பெருமான் இருக்கிறானே, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அடங்கி நடக்கிற அந்த கண்ணன் இருக்கிறானே, மாயன் பெண் பிள்ளைகளுக்கு அடங்கி நடக்கிறவன் மணிவண்ணன். அந்த நடக்கிற நேத்திக்கு நல்லா நமக்கு சொன்னானே, நாளைக்கு வாங்கோ பிள்ளைகளே, நாளைக்கு எல்லாம் வாங்கோ, நம்ம வீட்டுக்கு வாங்கோ, வேண்டிய பறை முதலான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரே. அவன் சொல்கிறச்சு அவனுடைய திரு அதரங்கள் என்ன அழகாக இருந்து தெரியுமா, அவருடைய திருமேனி எத்தனை அழகாக இருந்து தெரியுமா அப்படின்னு அந்த அழகையெல்லாம் காட்டுறா. மணிவண்ணன் நென்னலே வா என்ன இருந்தா, நேற்றுக்கே நமக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காமா, நேற்றுக்கே நமக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கா, கார்த்தாலே ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்கான், ஆனபடியாலே வந்தோம் அப்படின்னா அதுக்கு தான் உடனே அவர் பிடிச்சிட்டாரா. எப்போ பறையை கொள்றேன்னு சொல்கிறீங்களோ அப்போ பெருமாளை பார்க்க வரல, உங்களுக்கு வேண்டிய விஷயத்த கொள்றதுக்கு வந்திருக்கீங்க, அப்போ நான் உள்ள விட மாட்டேன், நான் கண்ணனெல்லாம் எழுப்ப விட மாட்டேன். கண்ணன் எழுந்து வருவார் 9 மணி 10 மணி அப்படியே கண்ணனே எழுந்து வருவார், அப்போ பார்த்துக்கலாம், இங்கே உட்காருங்க அப்படின்ட்டாரான். அது இந்த பெண் பிள்ளைகள் சொல்கிறது. ஆண்டாள் எல்லாம் சொல்கிறா, இல்லைப்பா நம்ம அந்த மாதிரி வரல, தூயோமாய் வந்தோம், சுத்தியோடு வந்திருக்கோம். என்ன சுத்தின்னா, நாட்டார்களுக்கு ஒரு வியாஜம், நாங்கள் பறை கொள்றோன்ற வியாஜம், ஆனால் நாம் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா, கண்ணனை சேவிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம், நம்ம எதையும் கொண்டு போகிறதுக்காக வரல. அவன் நாட்டாருக்கு ஒரு பறை கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு வந்துடுவோம், ஆனால் கண்ணனை நாம் சேவிக்கிற உத்தேசம் இருக்கிறதே அது நமக்காக இல்லை, அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கோம், தூயோமாய் வந்தோம். உடனே அவன் கேட்டானா, அப்போ தூயோமாய் வந்தோன்றீங்களே, சுத்தியோட வந்தேன்றீங்களே, இதுக்கு என்ன அடையாளம், நான் எப்படி நம்பலாம், இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, துயிலல் அப்பாடுவான் வந்தோம், எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்காக வந்தோம். அன்னைக்கு ஒரு பிராட்டி அவள் சொல்கிறா, அதாவது சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபா, பிராட்டி பெருமாள் 2 பேரும் காட்டில் ஏகாந்தமாக இருக்கிற காலம். இது சுந்தர காண்டத்தில் ஹனுமானுக்கு அடையாளம் சொல்கிறேன், நான் தான் சீத்தை அடையாளம் தெரியணும்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, ஹனுமன் எனக்கும் பெருமாளுக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயம், இதை கொண்டு போய் சொல்லு, நான் தான் தெரியும் அப்படின்னு பெருமாளுடைய அடையாளத்தை சொல்லிட்டார். என்னன்னா, ஒரு நாள் பிராட்டியும் பெருமாளும் ஏகாந்தமாக அப்படி விஹாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அவன் 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம். என்னன்னா, கொஞ்ச நேரம் நான் உட்கார்றேன், நீ மடியில் தூங்கு, கொஞ்ச நேரம் நீ உட்காரு, உன் மடியில் நான் தூங்குறேன்னு இந்த மாதிரி பேசி வச்சுட்டு இருந்தா, இந்த மாதிரி மாற்றி படுத்துக்கிறச்சே இந்த சீதா பிராட்டியோடைய மடியில் தலையை வச்சு பெருமாள் படுத்துட்டு இருக்கார். பெருமாள் சேனிக்கிறார்னா அவருடைய கிடை அழகு இருக்கிறதே, கிடந்தது ஓர் கிடக்குன்ற ஒரு ஆழ்வார், அவருடைய நின்ன அழகு பரவாயில்ல, அது நின்ன அழகுதான், அவர் நடக்கிற அழகு சொல்லவே வேண்டாம். இப்போ எல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கணும், இந்த 10 நாள் சேவிக்கணும், அந்த நடை அழகு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த நடை அழகு கேட்கவே வேண்டாம். அதாவது கஜசிம்ம கதி வீரோ சார்தூல ரிஷபோபமும்னு அந்த அளவுக்கு நடக்கிறார். அவர் உட்காண்டிருந்தா இதெல்லாம் மறந்தே போயிடலாம், உட்காண்டிருக்கிற அழகு நாள் முழுக்க சேவிக்கலாம். அவர் படுத்து செய்னிச்சுட்டா இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு நாம் கரைஞ்சு ஒரு நீர்பண்டமாக உருகி போயிடலாம். அப்பேற்பட்ட கிடையழகு அவரது, கிடந்தது ஓர் கிடக்கைன்ற ஆழ்வார். ஓர் கிடக்கைன்னா அத்விதீயமான கிடக்கை, நாமளும் தான் படுத்துப்போம், பெருமாள் தான் சேனிச்சுக்கிறார். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பெருமாள்கிட்ட இருக்கும், நான் நம்மகிட்ட இருக்கும். இப்போ பெருமாள் சேனிக்கிறாரே அந்த அழகை பார்த்தாளா சீதா பிராட்டி, அந்த அழகே அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த காக்காசுரம் வந்து அந்த திருமார்பை கொத்த ஆரம்பிச்சுட்டா, அவளுக்கு பெருமாளை எழுப்புறதுக்கு ஆசை இல்லை. ஆனாலும் சொல்கிறா ஹனுமனுக்கு, இருந்தும் என்னுடைய ரத்தம் அந்த பெருமாள் பேரில் சொட்டின உடனே ஹனுமன்னே அவர் எழுந்துட்டார். சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுப்தா, ஸ்ரீமான் சுகசுப்தா படுத்துக்கிறச்சே அவருக்கு அந்த அழகு இருக்கிறது அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரியான அந்த பெருமாளை நான் எழுப்பிட்டேனே, அதுதான் அடையாளம், போய் சொல்லு அப்படின்னார். இந்த மாதிரி இவன் ஆண்டாள் சொல்கிறா, ஒரு சீதா பிராட்டி பெருமாளுடைய சயனத்தினுடைய அழகை அவள் அனுபவிச்சா, நாம எல்லாம் எப்படி வந்திருக்கோம் தெரியுமாப்பா, இந்த பெருமாளை எழுப்புறச்சு அவர் எழுந்துக்கிறாரோ இல்லையோ, அந்த எழுந்துக்கிற ஒரு கோலத்தை நாம் சேவிக்கணும் வந்திருக்கோம். அதான் சொல்கிறா, அதாவது
தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் துயிலப்பாடுவான் வந்தோம். அவன் எழுந்துக்கிற அந்த அழகை பார்க்கணும்னு வந்திருக்கான். எழுந்துக்கிற அழகு எப்படி இருக்கும்னா மேலே காட்ட போறார். கிங்கிணி வாய் செய்து தாமரை பூ போல செங்கன் சிரிச்சிருதே நம்மேல் வெளியாவோன்னு காட்ட போறார். அங்கே அனுபவிக்கலாம். அவன் எழுந்துக்கிற அழகு எத்தனை இருக்கும்னு அங்கே அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அவன் எழுந்துக்கிற அழகை நான் அனுபவிக்கணும் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னார், அப்படியா, சரி சரி, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பொறுங்கோ, பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பொருட்களை ஆண்டாளுக்கு சொல்கிறார், வாயால் முன்னம் மாத்தாதே. உடனே இது அது கேட்டுண்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தை தள்ளாதேப்பா, உடனே நம்ம போய் சேவிக்கணும்னு இருக்கோம். நீ பார்த்தா இப்படி பண்ணுறியே, வாயால் முன்னம் மாத்தாதே. அம்மா உபகாரம் பண்ணுறவனே, அம்மா அப்படின்னு என்ன, உபகாரம் பண்ணுறவனே, உபகாரக்கனேன்னு அர்த்தம். நமக்கு உபகாரம் பண்ண வேண்டாமா, நீ நம்ம உள்ளே விட்டாதானே நம்ம பெருமாளை போய் சேவிக்க முடியும். ஆனபடியாலே நீ இந்த வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா. உடனே கேட்டாரா, என்ன பண்ணணும் அதுக்கு, நீனே அநிலக்கதவம் நீக்கு சொல்கிறான். அவன் சொல்கிறானா, நீங்களே இந்த தாப்பால் திறந்து உள்ளே போங்கப்பா, இதுக்கு மேலே உங்களை தடுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நீங்களெல்லாம் சாதுவாக வந்திருக்கவும் தெரிஞ்சு போச்சு, நீங்களே தாப்பால் திறந்து உள்ளே போங்க அப்படின்னு. உடனே இவா சொல்கிறா, இந்த கதவு உன்னை விட மோசமாக இருக்கிறது, உனக்கிட்ட இத்தனை வாதம் வாழ வேண்டி இருக்கிறது, அந்த கதவுக்கு அதுவும் பண்ண முடியாது. கண்ணனை பார்க்கறதுக்கு யாரும் உள்ளே வரேன் நான் விடமாட்டேன்னு அவ்வளோ பத்திரமாக உட்காந்துருக்குமா, அந்த கதவு உள்ளே விடவே மாட்டாது. உன்னையான ஒரு வேளை நான் கன்வின்ஸ் பண்ணிடலாம், அந்த கதவை நான் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல, அந்த சக்தி நமக்கு இல்லை, நீயே திறந்து விடு, நீ நேய நிலக்கதவம் நீக்கு. நேய நிலைக்கதவம்ன்றா அந்த ஆசை அந்த இடத்துல தான் வியாக்கியானம் பண்ணுற ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. இந்த சேத்தனங்கள் அச்சேதனங்கள், அதாவது உயிர் அற்ற பதார்த்தங்கள் உயிர் இருக்கிற பதார்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணனுடைய ஊரில் கண்ணனுக்காகவே பரிந்து நிற்கிற விஷயங்கள். அந்த வாயில் காப்பானும் கண்ணன்னா அவ்வளோ ஜாகிரதையாக தான் பார்த்துப்பா. இந்த வாசல் அச்சேதனம் கூட கண்ணனை அவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். நீ நேய நில கதவன் நீக்கு ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொன்ன உடனே அவர் நீக்கினார். அந்த வாசல் காப்பவர்கள் அந்த வாசலை நீக்கினார். இவர்களை உள்ளே போனார். உள்ளே போய் என்ன பண்ணார், யாரை எப்படி எழுப்பினார், அது நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவா எல்காப்பானே, மணிக்கத வந்தாள் திரவாயாயிரு சிறுமியதோவுக்கு அரைவரைமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான், வாயால் முன்னம் ஆத்தாதே அம்மா நீனேய நிலைக்கதவும் நீ கேலோரெம்பாவாய். திருவாடிப்பூரத்தில் செகத்துதைத்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ள வாழியே, விரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர ரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, ஒருவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.